நமக்கான பெரிய பற்றாக்குறை புரதம். புரதம் மற்ற நாடுகள் எல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க. புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது. தாவர உணவாளர்களுக்கு புரதத்துக்காக நிறைய மெனக்கடல் வேண்டும். கூடுதலாக அதற்கு நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகும் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்தா கூட ஒரு நாளைக்கு தேவையான 1 கிலோவுக்கு 6 கிராம் வேணுங்கிறான். 60-65 கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளவு வேணும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கிராம் புரதம் வேணும் நமக்கு. நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல புரதம் அவ்வளவு வருதா? வராது. ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ். நம்முடைய எதிர்ப்பாற்றலை சீராக வைத்துக் கொள்வதற்கு, செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிமா. ஒரு கிருமி வருதா, இல்ல நீ அடிபட்டு விட்டாயா, இல்ல மெட்டபாலிக்கா உன் ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா, இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்ப்பாற்றலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம். அப்ப அதை தேட நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே உங்க வீட்டுல உங்க குழந்தை என்ன சாப்பிட்டுருக்குன்னு யோசிங்க. காலையில இருந்து அவன் புரதம் எவ்வளவு சாப்பிடறான். முட்டை சாப்பிட நல்ல முட்டை, வெள்ளைக்கரு, முழுக்க புரதம், பாசிப்பயிறு முழுக்க புரதம், சிகப்பு கொண்டக்கடலை புரதம், தோஃபு என்கிற அந்த சோயா புரதம், பால் பன்னீர் புரதம்.